அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசி இது காலப்புருஷத்திற்கு 9ஆம் இடம். இந்த ராசியினுடைய அதிபதி குரு பகவான். குரு பகவான் தனுசு ராசியில் தான் மூலத்திரிகோணம் அடைகிறார். இந்த தனுசு ராசியில் மூலம் 1ஆம் பாதம், மூலம் 2ஆம் பாதம், மூலம் 3ஆம் பாதம், மூலம் 4ஆம் பாதம், பூராடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது தனுசு ராசி இருந்து 3ஆம் இடமான கும்பராசி இருக்கு இல்லையா, அங்கே தான் இப்போ சனி பகவான் இருக்கார். மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். இப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற போது வந்துட்டு 4ஆம் இடம் சனி பயிற்சியில் நம்ம என்ன சொல்கிறோன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னால் அஷ்டமத்து சனியில் பாதி பலன்களை வந்துட்டு கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனியில் சனி பகவான் கொடுப்பார். இப்போது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்துட்டு ஐயோ அந்த பிரச்சனை வருமா இந்த பிரச்சனை வருமான்னு பயந்துக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சனி பயிற்சியானது 2025ஆம் ஆண்டுலேருந்து 2028 வருடம் வரைக்கும் இருக்குது இல்லையா. இப்போது இந்த 3 வருட காலகட்டங்களில் சனி வக்கரமாவார், 2 குரு பயிற்சி நடக்கும், 2 ராகு கேது பயிற்சி நடக்கும். அப்போ பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஒரு சில காலகட்டங்களில் நல்லா இருக்கும், ஒரு சில காலகட்டங்களில் அதுக்கான பலன்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி காலகட்டங்களில் நம்ம பார்த்து இருந்துக்கணும். இப்போது நம்ம 4ஆம் இடத்துக்கு பகவான் சனி பகவான் சனி பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது சுகஸ்தானத்துக்கு போகிறார் இல்லை. அப்போது சுகம் ஆரோக்கியம் ஜாதகருடைய ஆரோக்கியம் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். இப்போது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலேருந்து இப்போது ஒன்றும் இல்லை, எனக்கு திடீர்னு வயிறே வலிக்குது அப்படின்னு சொன்னால், வயிறு வலிக்குது அடி வயிறு வலிக்குது அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னுலாம் வாங்கி சாப்பிடாம பிரச்சனைகள் சிறுசாக இருக்கும் பொழுதே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சரி செய்துக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். சரிங்களா. நானே ட்ரீட்மெண்ட்டு போகாமையே மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இந்த 4ஆம் இடத்துக்குரிய இதில் என்ன எது மாதிரி பிரச்சனைகளான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அடிவயிறு பிரச்சனை, ஒரு நுரையீரல் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக பெருசாக ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சிறுசாக இருக்கும்போதே அதை கவனமாக சரி செய்துக்கோங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம். தாயாரோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இப்போது ஒரு சிலருக்கு தாயாரை விட்டு பிரிந்திருக்கிறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் அமையலாம். சரிங்களா. இப்போது அந்த சனி பகவான் மீனராசியிலேருந்து 3ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபம் வரலாம். அதிலேருந்து நீங்கள் விட்டு கொடுத்து போய் கொஞ்சம் பொறுமையை கையாண்டு அந்த வேலையை காப்பாற்றிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சில வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டணும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனத்தில் முதலீடு செய்யும் பொழுது ஒன்றுக்கு 4 தடவை நல்லா யோசித்து நல்லா கவனமாக அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி
முதலீடு செய்ய அந்த சொத்துக்களில் வந்துட்டு ஒரு சில சொத்துக்களில் வந்துட்டு டாக்குமெண்ட் பிரச்சனைகள் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதாவது டாக்குமெண்ட்டில் ஏதாவது நேம் மாற்றம் பண்ணுறது, இல்லை இனிஷியல் மாற்றம் பண்ணுறது, இல்லை சொத்து சம்மந்தமாக டாக்குமெண்ட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை வந்து மாற்றம் செய்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா இந்த ராசியில் எல்லா வயதினரும் இருப்பாங்க. உடனே நான் எப்படி வந்துட்டு வீடு வாங்குவேன், சொத்து வாங்குவேன்னு கேட்காதீங்க தயவுசெய்து. அதனால் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு. அவங்க தசாபுத்தி பலன்களை பொறுத்து இந்த பலன்கள்லாம் மாறுபடும். சரிங்களா? அப்போது 7ஆம் இடத்தை வந்து 7ஆம் இடமான அதாவது மிதுனத்துக்கு குரு பகவான் வர்றதுனால உறவுகள், அதாவது நம்ம கலத்திரம், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் விட்டு கொடுத்து போகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவியோட உறவுகள் வந்துட்டு நல்ல சீராக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் மனசை விட்டு பேசி பேசி சமாதானம் பண்ணிங்கன்னா சமாதானமாகி ஒன்று கூடுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. இது மாதிரி உறவினர்கள் மீது இது வரைக்கும் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் உறவினர்கள் மீது உறவினர்களிடம் உறவு வந்து சுமூகமாக இருக்கும். உறவினர்களோட ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்துங்களில் அவங்க மனம் வாரி ஒன்று கூடுவாங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் நிறையா முதலீடு செய்து அதில் மாட்டிக்க வேண்டாம். தொழில் முதலீடு செய்வதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து முதலீடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குதா, லோன் அதிகமாக கடன் மேலே கடன் வாங்காமல் இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிலருக்கு வந்துட்டு கடன்